ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவங்கள்ல பிரிவா தொடர்பான பல அனுபவங்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு புது அனுபவம். இந்த அனுபவத்தினுடைய கதாநாயகன் அப்படின்னா டாக்டர் கல்யாணராமன், நரம்பியல் சிகிச்சை நிபுணர், ரொம்ப பிரபலமான மருத்துவர், சென்னையில மகா பெரியவருடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற்றவர். இவரை பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்கோம், இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். அதாவது பெரியவரோட அனுகிரகத்தினால இவர் வெளிநாடு போய் படிச்சு இந்த ப்ரொஃபஷன், இந்த டாக்டர் உத்தியோகத்துக்கு வரணும், நிறைய பேருக்கு நான் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கேற்றபடி நிறைய இந்த மருத்துவத்துறையில் நிறைய பண்ணியிருக்கார். பெரியவாளுக்கும் இவருக்குமான அனுபவங்கள் அப்படிங்கிறது நிறைய உண்டு. ஒரு முறை ஒரு பெண்மணிக்கு மூளை அறுவை சிகிச்சை ஆபரேஷன் நடக்க வேண்டும். ரொம்ப கிரிட்டிக்கலான, மூளை சம்பந்தமானதுனாலே ரொம்ப கிரிட்டிக்கல் தான் இல்லையா? மூளை, ஹிருதயம், கிட்னி, இதெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலான. இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பாதுகாக்கணும். நம்ம பாதுகாக்கிறது என்ன இருக்கு? வீட்டில் ஒரு பொருள் வச்சு பாதுகாக்கிற மாதிரி இதை பாதுகாக்க முடியுமா? எல்லாமே பகவான் கையில் தான். இதெல்லாம் நல்லா வேலை செய்யணுமா, எத்தனை நாள் வண்டி ஓடணும், அதெல்லாம் நாம தீர்மானிச்சு நடக்கிறது கிடையாது. எல்லாமே கடவுளோட கிருபையில் இருக்கு. அந்த பெண்மணிக்கு ஒரு பெரிய வயசுல அவனுக்கு கிடையாது, மூளை அறுவை சிகிச்சை பண்ணணும். இன்னொரு 2 நாள்ல ஆப்ரேஷன். யார் ஆப்ரேஷன் பண்ண போறவர்? டாக்டர் கல்யாணராமன், சென்னையில அவருடைய கிளினிக்ல பண்ண போறார். இந்த பெண்ணுடைய அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அந்த சமயத்துல பாருங்க. அம்மாவுக்கு அவ்வளவு என்ன சொல்றது, ஒரு மனசுல கவலை தாங்க முடியல. ஏன்னா ஆப்ரேஷன் நல்லபடியா முடியணும், பொண்ணு நல்லபடியா காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறதுல அம்மாவுக்கு ரொம்ப கவலை. பெரியவா பக்தி, அம்மாவும் இந்த பொண்ணு எல்லாமே பெரியவா டிவோட்டிஸ் தான். ஆபரேஷனுக்கு 2 நாள் இருக்கிறப்ப இந்த அம்மா தாயார் வந்து மகாபிரிவாட்ட காஞ்சிபுரம் பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணலாம், பெரியவாட்ட சொல்லலாம். ஒன்று பெரியவாட்ட பேசு. அங்கே போயிட்டு பெரியவாளை கொண்டு உட்காந்துருக்க. எப்படி சொல்றதுன்னு கவலை. என் பொண்ணுக்கு மூளை அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் நடக்க போகிறது, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கு, 2 நாளில் நடக்க போகிறது, பெரியவா தான் காப்பாற்றணும். இதான் கண்டென்ட், இதான் விஷயம், பெரியவாட்ட சொல்லணும். இந்த மகானுடைய சந்நிதிக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கும்போது அந்த அம்மாவால் டக்குன்னு சொல்ல முடியல. தேம்பி தேம்பி அழுற. ஒரு கட்டத்தில் மடத்தினுடைய சிப்பந்தி சொன்ன பிறகு இந்த அம்மா மெல்ல பெரியவாட்ட சொல்றார், பெரியவா என்னுடைய பொண்ணுக்கு இப்படி நடக்க போறது, நீங்க தான் பெரியவா காப்பாற்றணும், 2 நாள் நடக்க போறது. பெரியவா சொல்ற, ஒன்றும் கவலைப்படாது, நல்லபடி ஆகிடும். பெரியவா ஒரு வாக்கு சொல்லிட்டாருன்னா அது வந்து கல்வெட்டில் எழுதின மாதிரி, அது மாறவே மாறாது. பெரியவா சொல்லிட்டேன்,
கவலைப்படாது, சரியாயிடும். என்னத்தான் இருந்தாலுமே, என்னத்தான் மகாபிரிவாளே நமக்கு சொன்னாலுமே, ஒரு நல்ல ஆறுதல் வார்த்தை சொன்னாலுமே, இந்த பாழாப்போட மனசுன்னு ஒன்று இருக்கு பத்தியில, சந்தேகப்பட்டுட்டே இருக்கும். வீட்டை விட்டு வெளியில கிளம்புவோம், எங்கேயாரும் வெளியில போவோம், கார்ல ஃபேமிலியில எல்லாரும் வெளியில கிளம்பிட்டு இருப்போம். வீட்டை பூட்டியிருப்போம். பூட்டின உடனே போட்டு எடுத்து பார்த்துருப்போம். இந்த சாவியை பேக்ல வச்ச பிறகு திரும்ப ஒரு தடவை அந்த பூட்டை எடுத்துப்போம். சரியா பூட்டிருக்கேன், நல்லா பூட்டிருக்கேன் முதல்ல தெரிஞ்சு எடுத்து இல்லையே, எதுக்கு திரும்ப எடுத்து பார்க்குறோம்? சுபாவம், பல பேருக்கு அப்படி ஒரு சுபாவம். இந்த ஃப்ளைட் டிக்கெட் டைம், ட்ரெயின் டிக்கெட் டைம், ட்ரெயின் எத்தனை மணிக்கு நம்ம ட்ரெயின்ங்கிறதெல்லாம் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்பா. ட்ரெயின் ராத்திரி 8:30 மணின்னு போட்டிருக்கோம், தெளிவாக இருக்கும். ஒரு தடவை பார்த்தப்ப 8:30 ஒரு 9:30 இல்லை 7:30, திரும்ப ஒரு தடவை பார்ப்போம். நமக்கு சந்தேகங்கள் இதெல்லாம் வர்றது இயற்கை. அதுவும் இப்ப இந்த பொண்ணுக்கு பண்ண வேண்டியது ஒரு மேஜர் சிகிச்சை. பெரியவர் சொல்லிட்டார், நல்லபடியாகும், கவலைப்படாத சொல்லிட்டார். இதை விட நமக்கு உத்தரவாதம் ஒண்ணுமே தேவையில்லை, இதை விட ஒண்ணுமே தேவையில்லை. ஆனாலும் அந்த பெண்மணிக்கு, அம்மாவுக்கு, ஆபரேஷன் பண்ணிக்க போற பொண்ணோட அம்மாவுக்கு மனசுல ஒரு கவலை. இந்த அம்மா சொல்றா, பெரியவாட்ட சொல்றா, பெரியவா டாக்டர் கல்யாணராமன் தான் இந்த ஆபரேஷன் பண்ண போறார். ஓ பெரியவா, ஓ அப்படியா, அம்மா பெரியவா தான் பண்ண போறார். நன்னாகும், கவலைப்படாத. டாக்டர் பேர் சொன்ன பிறகு பெரியவா சொல்ற, நன்னாகும், கவலைப்படாத. உன் பொண்ணுக்கும் என்னோட ஆசைகள் என்னைக்கும் உண்டு. அடுத்து சொல்ற, உன் பொண்ணுக்கும் என்னோட ஆசைகள் என்னைக்கும் உண்டு அப்படிங்கிற. இது போதும் இல்லையா? இதை விட என்ன வேணும்? பெரியவாட்டது என்ன வேணும்? இதை விட என்ன உத்தரவாதம் கொடுக்க முடியும்? ஆப்ரேஷன் சொல்லியாச்சு, டாக்டர் கல்யாணராமன் பேர் சொல்லியாச்சு, பெரியவாட ஓகேன்ட்ட, உன் பொண்ணுக்கும் என்னோட ஆசைகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்ட. ஆனாலும் இந்த அம்மாவோட மனசு சமாதானப்படல. அடுத்து என்ன பண்ற? இன்னொரு கேள்வி பெரியவாட்ட கேட்க வேண்டாம். இந்த மனசு போறோம்னு திருப்தி அடையணும். நம்ம தேவையான ஆசீர்வாதம் நமக்கு எல்லாமே கிடைச்சாச்சு, இது போறோங்கிற திருப்தி இருக்கணும். ஆனா அந்த அம்மாவுக்கு வரல. இதன் தொடர்ச்சி என்ன? அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.